to videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா SanDisk Ultra dual drive 32GB Pendrive தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நடுவுல ஸ்பீட் டெஸ்ட்லாம் வந்து பண்ண போறோம். இந்த ஸ்பீட் நம்ம இந்த பென்ட்ரைவ் வந்துட்டு ஃபோன் லெவலா ஸ்பீடா நல்லா ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பிசியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. இந்த பென்ட்ரைவான பை லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போனால் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வெட்டி மந்திரிச்சு கட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தா பென்ட்ரைவ் வந்து தொலையாது. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தா ஸ்பெஷல் பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூடியூப்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து வந்துச்சு. அந்த பேமெண்ட்ல வந்து வாங்கின முதல் பென்ட்ரைவ் வந்து பண்ண இதுதான். அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பண்ண இப்போதைக்கு என்னோட பிரைமரி பென்ட்ரைவ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். 32GB பென்ட்ரைவ் எப்படி இருக்கு, இதை கிட்டத்தட்ட நான் வந்து பண்ண ஒரு மாதத்துக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக வந்து சொல்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல வந்து வாங்கணும். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 679 ரூபா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து எப்படி வந்துச்சு, எப்படி அன்பாக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அமேசான் கவர் வந்த பாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கவரை வந்து நம்ம சிஸ்டர் வச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து நோட்டீஸ் பண்ணுறது வந்து பார்த்தா பில்லு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து எப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினோம்னா அதுக்கு ஒரு காப்பி ஆஃப் பில் வந்து கொடுப்பாங்க. அந்த பில் தான் இது. அப்போ நம்ம பில்லை கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த பென்ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பென்ட்ரைவ் வந்து இப்போ நல்ல பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ணலாம். கவரில் நமக்கு என்ன எழுதிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா SanDisk Ultra dual drive அப்படின்னு சொல்லி போட்டு 32GB பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நமக்கு வந்து பார்த்தா 150 MB/s வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே நம்ம வந்து பார்த்தா நம்ம இந்த பென்ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கவரில் வந்து இருக்குது. அது கீழே வந்து பார்த்தா SanDisk அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் நம்ம திருப்பி பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வந்து போட்டிருக்காங்க. 1100 ரூபாயில் அது ப்ரைஸ் கிடையாது. நம்ம அதே சொன்ன மாதிரி தான் இது ஒரு சில டைம் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து இருக்கும். நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 679 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா 630 650 இந்த மாதிரி வந்து போனால் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு சில டைம் வந்து போனால் 750 ரூபாய் கூட வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆனால் இந்த பாக்ஸ் மேலே வந்து போனால் 1100 ரூபா வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம சும்மா வந்து மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ் தான் அது. இப்போ நம்ம வந்து பண்ண இந்த இதை வந்து நம்ம சிஸ்டர் வச்சு கட் பண்ணலாம். உள்ள கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நமக்கு இன்னொரு ஒரு பேக்கேஜ் ஒரு யூசர் மேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதையும் வந்து எடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து போனால் குயிக் ஸ்டார்ட் கைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து இருக்குது. நம்ம பென்ட்ரைவ் வச்சு நம்ம குயிக் ஸ்டார்ட் கைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க வந்து போனால் நமக்கு இந்த குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் வந்து பண்ண நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இப்போ வச்சுட்டு நம்ம பென்ட்ரைவோட பில்டுக்கு வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைன் சொல்லலாம். எனக்கு எப்படி இது நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுனா வந்து பண்ணா ஆல்ரெடி என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு வந்து பண்ண இந்த சேம் பென்ட்ரைவ் வந்து ஆர்டர் பண்ணோம். அப்போ எனக்கு வந்து பண்ண டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சாலும் வந்து பண்ணா மறுபடியும் வந்து இதே சேம் பென்ட்ரைவ் வந்து நான் மறுபடியும் வந்து ஆர்டர் பண்ணேன். அப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு மேலே பக்கத்தில் வந்து பண்ணால் SanDisk அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பேக்கில் வந்து ஸ்டீல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல் வந்து பண்ணால் அந்த பென்ட்ரைவ் வந்து கொஞ்சம் சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது. அதுக்கு நம்ம இந்த பென்ட்ரைவ் வந்து பண்ணால் நமக்கு டைப் சி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு 32GB ரெண்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சைடு நம்ம ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் பென்ட்ரைவ் நம்ம பிசி கம்ப்யூட்டர் எல்லாம் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இன்னொரு சைடு நம்ம ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் மொபைல், அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப்லெட் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பண்ணால் ஒரு டியூயல் டிரைவ் பென்ட்ரைவ். அப்புறம் வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு எப்பவுமே பென்ட்ரைவ் வந்து 1 கிலோ 2 கிலோ இருக்க போகிறதா. ஜஸ்ட் நமக்கு வந்து ஓரளவு கம்மி தான். நமக்கு இதை விட இன்னும் ரொம்ப கம்மியான ஒரு பென்ட்ரைவ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம். கார்டு கொடுக்குறத செக் பண்ணி பாருங்க. அதுவும் சேம் தான். SanDisk Ultra dual drive 32GB பென்ட்ரைவ் தான். இதுவும் 32GB பென்ட்ரைவ் தான். ஆனால் இந்த பென்ட்ரைவ் விட அந்த பென்ட்ரைவ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அது கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பில்டு வந்து பார்த்தா சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு மேலே வந்து பார்த்தா நமக்கு அந்த ஸ்டீல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை விட்டுட்டு நம்ம செட்டப்புக்கு வந்து போகலாம். நம்ம செட்டப்பில் வச்சு இதை அன்பாக்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பில்டு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு மேலே வந்து போனால் SanDisk அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு அந்த ஸ்டீல் வந்து இருக்குது. நமக்கு ஒரு சைடு வந்து பார்த்தா நம்ம 32GB பென்ட்ரைவ் வந்து மேலே பிசி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தா நமக்கு வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு வந்து ஒரு சில டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து சூப்பராக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு சொரன்ற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து பார்க்கலாம். இதில் காட்ட முடியல. நம்ம இந்த வீடியோ வந்து பாருங்கள். நமக்கு அப்படியே சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். டிசைனிங் வந்து போனால் அவுட் ஆஃப் 10 வந்து கொடுக்கலாம் இந்த பென்ட்ரைவுக்கு. இப்போ நம்ம வந்து பண்ண அன்பாக்சிங் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு யூசர் மேனுவல் பார்த்தோம். பில்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக வந்து பண்ணால் நம்ம ஒன்றே பார்க்க வேண்டியது இருக்குது. அதான் வந்து பண்ண ஸ்பீட் டெஸ்ட்.
இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் வாங்கினா எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நம்ம Redmi Note 9 Pro வந்து டைப் சி போர்ட் வந்து இருக்குது. டைப் சி போர்ட்டில் நம்ம பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நான் வந்து பாருங்க என்கிட்ட வந்து ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நிறைய இமேஜ்லாம் வந்து வச்சிருக்கேன். இந்த இமேஜ் ஃபைல் தான் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி கீழே வந்து 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டை வந்து காப்பி கொடுத்தேன். நமக்கு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து நமக்கு அந்த SanDisk கூட அல்ட்ரா டுயல் டிரைவ் USB ஸ்டோரேஜ் வந்து கட்டுது. ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் காப்பியாக ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 30 25 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீடு வந்து இருக்குது. நமக்கு எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சோ நமக்கு ஸ்பீட்லேயும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீடு அப்படின்னு சொல்லலாம். மொக்க ஸ்பீடும் கிடையாது, நல்ல ஸ்பீடும் கிடையாது, ஓரளவுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பென்ட்ரைவுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலில் கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு இந்த பென்ட்ரைவ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பிசியில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்னோட பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த காப்பி பண்ணுறதுக்குன்னு ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வீடியோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1.16 GB. நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் 1.16 GB. ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த பென்ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஸ்டாப் வாட்ச் வந்து ரெடியாக வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து முடிஞ்சு நம்ம வந்து நம்ம பிசியில் இருக்க ஒரு வீடியோ ஃபைல் எடுத்துட்டு நம்ம USB பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணோம். அதோட சைஸ் வந்து 1.16 GB. அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து 1.3 செகண்டில் வந்து நமக்கு வந்துட்டு 1.16 GBக்கான ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. நமக்கு ஸ்பீடு வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சில டைம் நமக்கு வந்து ஒரு 25 30 அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பென்ட்ரைவ் வந்து ஒரு சூப்பரான ஸ்பீட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வந்து அதே சேம் ஃபைலை வந்துட்டு நம்ம பிசியில் வந்து காப்பி பண்ண போகிறோம். எவ்வளோ ஸ்பீடாக காப்பி ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். மறுபடியும் நமக்கு வந்து ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த பென்ட்ரைவ் வந்து 22 செகண்ட்லேயே வந்து நம்ம ஃபைலை வந்து பிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கு. ஓகே, இதான் வந்து இந்த பென்ட்ரைவோட அன்பாக்சிங் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். கடைசியான ஒரு கேள்வி, ஷுட் யூ பை இந்த பென்ட்ரைவ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பென்ட்ரைவோட லுக், இந்த பென்ட்ரைவ் வந்து ரொம்ப ஒரு பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட் ஸ்டீலு பேக் அந்த மாதிரி டிசைன் ஒரு சூப்பரான ஒரு லுக் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து நமக்கு டுயல் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணால் நம்ம மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணால் நம்ம பிசி வந்து போட்டுக்க முடியும். நம்ம 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம சப்போஸ் வந்து நமக்கு டேட்டா கேபிள் வந்து அந்த டைமில் இல்லை வந்துட்டு ஒரு பர்சனல் வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க, நமக்கு ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ணும், வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு நினச்சோம்னா டேட்டா கேபிள் இல்லாத டைமில் இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம ஒரு டேட்டா கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம ஃபோனில் வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு இந்த பென்ட்ரைவ் வந்து போர்ட்டில் குத்தி நம்ம இதை காப்பி பண்ணி நம்ம பிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஃபீச்சர்லாம் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பென்ட்ரைவ் வந்து வாங்கக்கூடாதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து நான் பென்ட்ரைவ் வந்துட்டு நான் பிசியில் மொபைலெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த பென்ட்ரைவ் வந்து 679 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் இருக்குது. ஒரு சில டைம் ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்குது. 650 ரூபாய்க்கு இந்த பென்ட்ரைவ் வந்து ஒரு சூப்பர் ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் பென்ட்ரைவ் வந்து சும்மா ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா கொடுத்து 32 GB பென்ட்ரைவ் வாங்கிருக்கு. நமக்கு 450 வந்து 32 GB பென்ட்ரைவ் SanDiskல வந்து கிடைக்குது. அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணணும், ஒரு சூப்பர் லுக்கான ஒரு பென்ட்ரைவ் வேணும் அப்படின்னு நினச்சினா இந்த பென்ட்ரைவ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஒரு பென்ட்ரைவ். அதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவ் வந்து பிடிக்கலாம். நம்ம இன்னொரு பென்ட்ரைவ் வந்து போட்டிருக்கோம். முதல்ல சொன்னால் கார்டு லிங்க் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த பென்ட்ரைவ் செக் பண்ணி பாருங்க. ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த SanDisk பற்றி பார்த்தணும். இதான் வந்து வீடியோ. இது வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ வந்து கிடையாது. பர்சனலாக வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன் என்னோட யூடியூப் பேஜ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பென்ட்ரைவ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து எனக்கு நல்ல பென்ட்ரைவாக தோணுச்சு, அதனால தான் வாங்கினேன். ஒரு ஸ்பான்சர் வீடியோ வந்து கிடையாது. நான் வந்து உங்களுக்கு பிடிச்சா வந்து வாங்கிக்கலாம், பிடிக்காட்டி வாங்க வேணாம். லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.